ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன உங்களுக்கு காமிக்கிறேன்னா ரவா உப்புமா செய்யலான்ட்ருக்கேன். இதுதான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி, கேரட்டு, பீன்ஸு. இப்போ இதால் ஒரு ரவா எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக வறுத்துக்குவோம். போட்டு சும்மாவும் வறுக்கலாம், இந்த சும்மா கொஞ்சோண்டு நெய் இருக்குது, வாசனையாக இருக்கும். நெய் போட்டு வதக்கணும்னா கொஞ்சோண்டு ரவாவை கொட்டி வறுத்துருவோம். லேசாக வறுக்கணும். வெஜிடபிள் ரவா உப்புமா, அது கிச்சடி சொல்லலாம். கிச்சடினா உங்களுக்கு அதுக்கு பட்டை கிராம்பு தாளிக்கணும். இது நான் உப்புமா மாதிரி தான் செய்கிறேன். அதில் கொஞ்சோண்டு பீன்ஸு கேரட்டு போட்டு செய்கிறேன். லேசாக வறுத்தாச்சு. இதை அப்படியே தட்டில் கொட்டிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுட்டு வெடித்தோடனே கடலப்பருப்பு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சவக்கட்டும் கடலப்பருப்பு. வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று. சவந்துடுச்சு. கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பிகினர்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்புமாலாம் ஈஸியாக பண்ணுற வேலை தான். சின்ன பிள்ளைங்க வேலைக்காக போய் வெளியில் தங்கி படிக்கிறதுங்க, வேலை பார்க்குறதுங்க, அதுங்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு காலை டிஃபனுக்கு பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இஞ்சி போட்டாலே நல்லா வாசனையாக இருக்கும். அந்த உப்புமாவே டேஸ்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும். கேரட்டு, 2 பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவேன். இதில் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளியை இப்போ தண்ணி அது 1 டம்ளர் இருக்கும் ரவா எடுத்தது. 1 டம்ளர் அது 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் இன்னொரு 1/4 டம்ளர். இன்னும் கொஞ்சம் 1/4 ஊற்றிக்கணும்.
ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறேன். கலக்கிட்டு அதை கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம். தண்ணி கொதித்தோன்னே இந்த ரவா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் கிளறணும். அப்படியே இந்த கெட்டிப்படாமல் போகணும், டக்குன்னு போட்டு கிளறணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். அப்படியே மூடி வச்சிடுறேன். தண்ணியெல்லாம் ஊற்றிடுச்சு. நல்லா தண்ணி சுண்டிட்டு நல்லா அப்படியே சுண்டு வருது பாருங்கள். ஒரு ஆவி அடிக்குது. அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது ஊற்றி இது பண்ணோம்னா கொஞ்சம் அந்த அப்படியே சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வரும் பாருங்க. அப்படியே நல்லா அப்படியே திரண்டு வந்துடுச்சு. அதோட அப்படியே நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். சவுண்டு கேட்குதா? ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாய் வந்து எல்லாம் ஓட விட்டுட்ருக்கோங்க. அதுதான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். உப்பு செஞ்சாச்சு. ஆறினோட அப்படியே கொஞ்சம் நல்லா பொலன்னு வந்துடும். சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.